வீடியோட மிடில் இதை பற்றி ஹிண்ட்லாம் தருவேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் டு யுவா ஸ்கில்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் தான். பட் ஆனால் அதில் செம்ம யூசஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து எத்தனை வாட்டி வேணாலும் பேட்டரி மாற்றிக்கலாம், லைஃப் லாங் யூஸ். செகண்ட் ஒன்று வந்து அதை நீங்கள் ஸ்டடி லாம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். தேர்ட் வந்து நீங்கள் நார்மல் ஃப்ளாஷ் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து உங்களுக்கு ஓரளவு டிம் பிரைட்னஸ் வேணும்னா கண்ணாடி கிளாஸில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது. அதுக்கப்புறம் நான் கட்டியிருக்க மாதிரி ஃபேனில் 2 ரப்பர் பேண்ட் வச்சு அதை கட்டிட்டீங்கன்னா ரூமுக்கே அது செம்ம பிரைட்னஸ் தரும். சீரியஸாக சொல்கிறேன், கரண்ட் இல்லாத நேரத்தில் இது வந்து சின்ன லைட் மாதிரி இருக்கும். எங்கன்னா ட்ரெக்கிங் மாதிரி போகிறது அந்த மாதிரி இடத்துல வந்து இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதாரண ஃப்ளாஷ் லைட்டுக்கு 3 பேட்டரி வாங்குவோம்ல, அதை விட ரொம்ப காசு கம்மி தான் இது. பின்னாடி இருக்க பேட்டரியை உருவிட்டு திருப்பி வர பேட்டரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். இது கையில் இருக்கிறது ஒரு மினி எல்இடி பல்பு இருக்கா மாதிரி, அந்தளவு பிரைட். சப்ஸ்கிரைப் யுவா ஸ்கில்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரஃப் ஸ்கெட்ச் ஒன்று வேணும் ஸ்விட்சுக்கு, அப்புறம் எந்த இடத்துல பேட்டரியோட கனெக்டர் வைக்க போகிறோன்றதுக்கு. இது வந்து நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ண போகிற இடம். ஓகே, இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்விட்ச் உள்ளே போயிடுச்சு பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேட்டரி கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி நான் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கேன் தனித்தனியாக. நான் ஸ்விட்சை அதில் ஒட்டிடுறேன். ஆனால் நான் நிஜமாவே சொல்கிறேன், இது பார்க்க சின்னதாக இருந்தாலும் ரொம்ப நாள் உழைக்குது, செம பிரைட்டாக இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி எதனா டவுட் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதோட பேட்டரி மாற்றது கன்னை ரீலோட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் தருது. ஓகே, இப்போ நான் ஸ்விட்சை ஒட்டிட்டேன். இப்போ நான் அதை வந்து பாக்ஸ் ஷேப்பில் வர வைக்கிறதுக்காக மீதி 2 சைடும் ஒட்டிக்கிறேன். நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, இதை சுற்றி நான் ஏன் பிளாக் கலர் டேப் போட்டிருந்தேன்னா அதுலேருந்து வர லைட் வந்து அது ஃபுல்லாக வெளியில் தரும். உங்களுக்கு வேறு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை தாங்க, ஆனால் டார்க்காக தாங்க. இப்போ நான் பேட்டரியோட கனெக்டரை ஒரு அட்டையில் ஓட்ட போட்டு அந்த சைடு எடுத்துக்கிறேன். 2 வயரையும் எடுத்துகிட்டு இது உள்ளே போகிற மாதிரி நான் கரெக்டாக ஒட்டிக்கிறேன். இதை வந்து நீங்கள் நைட் டைமில் எங்கன்னா வெளியில் போய்ட்டு எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங்கில் நெத்தியில் கட்டியிருந்த மாதிரி கட்டிட்டும் நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் சுவிட்சோட ஒரு பக்கம் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சுவிட்சோட இன்னொரு பக்கம் ஒரு வயர் எடுத்து அதை சுற்றிக்கோங்க. இதோட டெம்ப்ளேட் வீடியோட லாஸ்ட்டில் இருக்குது. கொஞ்சம் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க, ஏன்னா இது வந்து நமக்கு லைஃப் லாங் இருக்க போகிறது. இப்போ நீங்கள் வச்சது கரெக்டானது வந்து ஒரு வாட்டி லைட் எரியுதான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுவிட்சிலேருந்து வந்த அந்த நெகட்டிவ் ஒயரை இந்த சைடும், ரெட் கலர் ஒயரை அந்த சைடும் ஒட்டிக்கிறேன் நான். எதுக்கும் இப்பயும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், எரியுதான்னு. எரியுது. இப்போ என்கிட்ட இருக்க எல்இடி பல்பில் நான் வந்து ஒரு சின்ன பிட் ஆஃப் ஒயரை இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். என்கிட்ட சால்ட்ரிங் இல்லை இப்போதைக்கு. அதனால் சால்ட்ரிங்க்கு சப்ஸ்டியூட்டாக நான் வந்து நூல் யூஸ் பண்ணுறேன். சால்ட்ரிங்க்குன்னு இல்லை, நீங்கள் எந்த பொருளுக்கு வேணாலும் த்ரெட் யூஸ் பண்ணலாம். அது வந்து அந்தளவு ஸ்ட்ராங்கு. நான் ஒட்டுறதுக்காக மோஸ்ட்டாக நிறைய விஷயத்தில் நூல் தான் யூஸ் பண்ணுவேனே. இப்போ நான் சுற்றுற மாதிரியே டைட்டாக சுற்றிருங்க. அதில் நான் 2 சைடும் ஒட்டிக்கிறேன் அதை. அவ்வளோதான். இப்போ எரியுதா பாருங்கள், கரெக்டாக இருக்கும் எரிஞ்சுதுன்னா. இப்போ அந்த எல்இடி ஸ்ட்ரிப் வந்து எந்தெந்த சைடு வச்சா கரெக்டாக எரியுமோ அந்த சைடு வச்சுட்டு சுற்றிருங்க கரெக்டாக. நான் பாருங்கள் க்ளூகன் போட்டுட்டேன், எரியுது, ஆஃப் ஆகுது. பின்னாடி வந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அதோட பேக் சைடு வந்து அந்தளவு பக்காவாக ஃபிட் ஆகாமல் ஓரளவு அப்ராக்ஸாக இருக்க மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக த்ரெட்டு சுற்றிடுறேன். நான் சொன்னல த்ரெட்டு தான் டைட்டாக ஒட்டுறதுன்னு, அதனால் நான் ஃபுல்லாக த்ரெட்டு சுற்றிக்கிறேன் அதில். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 4 days முன்னாடி வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக நான் இந்த லைட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் பேட்டரி இன்னும் இருக்குது. இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு அட்டையை கட் பண்ணிவிட்டு நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க அதில் மேல் சைடு. இப்போ நெக்ஸ்ட்டு மடக்கிற மாதிரி அட்டையை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு பேட்டரியோட பேக் சைடு அதில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிட்டு அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிக்கிட்டு நான் இங்கே ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். இப்போ நான் வந்து இதில் த்ரெட்டு சுற்றிக்கிறேன். இப்போ நம்மளது ஓரளவு முடிஞ்சிச்சு, பட் ஆனால் லுக் இல்லை. ஸோ நான் 2 எலக்ட்ரிக் டேப்பை யூஸ் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் சைடை உருவிட்டு பேட்டரி எடுக்கணும். எடுத்துகிட்டு வேறு ஒரு பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இதில் நான் 2 ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நான் அதில் கர்ச்சீஃப் கட்டிக்கிறேன். வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் நெத்தியில் கட்டினது இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தொட்டு விட்ருங்க. சொன்னது இதுதான். இதுபடி ஒயரிங் பண்ணிவிடுங்க அதை. பாய்.